ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன பத்தின தகவல்கள் கூடவே டிடிடியோட புதிய இஓ நிறைய இடங்கள்ல இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில துறைகளுக்கு முக்கியமான உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காங்க. இதுல நடைபாதை தரிசன டிக்கெட், நேரடி சர்வ தரிசனம், அதே மாதிரி திருமலையில இருக்கக்கூடிய தங்கும் அறைகள் பத்தின முக்கியமான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. இது எல்லாமே பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்ன அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். புதிய இஓ வந்ததுக்கு அப்புறமா அன்னப்பிரசாதம் சென்டர், லட்டு கவுண்டர், அதே மாதிரி காட்டேஜஸ், மற்ற இடங்கள் எல்லா இடத்துலையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. அது கூடவே பக்தர்கள்கிட்டையும் அது தொடர்பான ஃபீட்பேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறம் தான் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்டேட் பண்ணணுன்றத ஒவ்வொரு துறைகளுக்கும் தொடர்ச்சியாக உத்தரவுகள் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல உடனுக்குடனே வரக்கூடிய திருமலை தரிசனம் பத்தின தகவல் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயிலா வீடியோவா வரும். வாங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். நேத்தும் இஓ ஒரு சில பகுதிகளில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா வருவாய், விடுதி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளுக்கு முக்கிய உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்காரு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்ரீவாரி படி இருக்கு இல்லையா, ஸ்ரீவாரி நடைபாதையில 1200வது படியில திவ்ய தரிசன டோக்கன்களை ஸ்கேன் செய்யறத மீண்டும் தொடங்குமாறு தகவல் தொழில்நுட்ப துறைக்கு இஓ உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்ரீவாரி மட்டும் டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகணும் அப்படின்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஏன்னா என்ட்ரி பாயிண்ட்லேயே கொடுக்குறாங்கன்றனால நிறைய பேர் வாங்கிட்டு டோக்கனுக்காக மட்டும்தான் போறாங்க. ஸோ அதுலயும் நடந்து போறவங்க நிறைய பேத்துக்கு டோக்கன் கிடைக்கிறது இல்லை. இது என்ன காரணத்துக்காக மாத்தினாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா திவ்ய தரிசன டோக்கன் நடந்து போறவங்களுக்குன்றது தான் இருந்தது. சிறுத்தை நடமாட்டமும் அதோட தாக்குதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பக்தர்களுக்கு சேஃப் இல்லை, நிறைய பேர் பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் கொடுக்குறோம், நீங்க வாங்கிட்டு பஸ்ல போங்க, நடந்து போங்க, அது உங்களோட ஓன் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப திரும்பியும் அந்த ஸ்ரீவாரி நடைபாதையில இருக்கிற 1200வது படியில கவுண்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எப்போ சேஞ்ச் ஆகி அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓரிரு நாட்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்தே உத்தரவிட்டு இருக்காரு அப்படின்னா அடுத்த நடைமுறைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் வரும், தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் திவ்ய தரிசன டோக்கன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டோக்கன் வாங்கினோம்னா காலி கோபுரத்துக்கிட்ட போயிட்டு ஸ்கேன் பண்ணணும். அந்த நடைமுறையும் இப்போ இல்லை. மேபி அதையும் கூடிய விரைவில் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஏபிஎஸ்ஆர்டிசி மற்றும் சுற்றுலா ஒதுக்கீட்டுல முறைகேடு நடக்காம இருக்கிறதுக்கு உறுதி செய்யுமாறும் விஜிலன்ஸ் துறைக்கு உத்தரவிட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. ஏபிஎஸ்ஆர்டிசியில பஸ் டிக்கெட்டோட சேர்த்த தரிசன டிக்கெட் ஏபிஎஸ்ஆர்டிசி வெப்சைட்ஸ்ல ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு டூரிசம், ஆந்திரா டூரிசம், கர்நாடகா, தெலங்கானா இந்த மாதிரி டூரிசம் பேக்கேஜஸும் இருக்கு. இதுவும் அவங்க முறைகேடா பயன்படுத்தாம ப்ராப்பரா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த துறைக்கு பாத்தீங்கன்னா உறுதி செய்ய சொல்லக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா தான் அலாட் பண்றாங்களா, அதுல எதுவும் முறைகேடுகள் நடந்திருக்கா அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், அடுத்தது அடிக்கடி தங்கு விடுதிக்கு வரக்கூடியவங்களோட பட்டியலை தயார் செய்யற மாதிரியும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அதே போல் பக்தர்களின் வசதிகளை முறைகேடாக பயன்படுத்தி பலமுறை அறை எடுக்கும் புரோக்கர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திருமலையில ரூம் எடுக்கணும் அப்படின்னும் போது நிறைய ப்ரொசீஜர் இருக்கல. இப்பெல்லாம் ரூம் எடுத்தா யார் எடுக்கிறாங்களோ அவங்கள தான் போயிட்டு ரூமை சரண்டர் பண்ணி வெக்கேஷன் ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தாதான் காஷன் டெபாசிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமா அந்த வெக்கேஷன் பண்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு புரோக்கர்களோட தலையீடு குறைஞ்சிருந்தாலுமே இன்னுமே இருக்கு அப்படின்றனாலதான் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு நபர் எத்தனை தடவை ரூம் எடுக்கிறாங்க, எத்தனை தடவை என்ட்ரி ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய தடவை என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்க யாரு என்ன மாதிரின்றத அவங்க நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இது மூலமா எல்லா பக்தர்களுக்கும் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். நெக்ஸ்ட் விஷயம் நாராயணகிரி கார்டன் இருக்கு இல்லையா, ஸோ அங்க வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் பெட்டிகள் இருக்கு இல்லையா, அதுல எப்படி டிஸ்பிளேஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் டிஸ்பிளேஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகுது தரிசனத்துக்கு, எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ க்ரௌட் ஆகுது அப்படின்றத அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்க்கக்கூடிய வகையில அந்த டிஸ்பிளேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் அறிவுறுத்தியிருக்காரு. அதுக்கு அடுத்தது திருமலையில் உள்ளவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு, ஹோட்டல், அதே மாதிரி வணிக கடைகள், வாடகை, நிலம் ஒதுக்கீடு, நன்கொடையாளர்களோட காட்டேஜ் தொடர்பான மூலப்பொருட்களுக்கான அனுமதி குறித்து
வருவாய் பஞ்சாயத்து ராஜ் துறையை ஆய்வு செஞ்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஈயோ கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து 5 கிலோமீட்டருக்கு மேல பறந்து விரிந்து கிடக்கும் வரிசை கோடுகளை கண்காணிக்கிறதுக்கு உதவி நிர்வாக அதிகாரி அதாவது ஏஇஓ வந்து உடனடியா பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியில வந்து லைன்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அந்த லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை கண்காணிக்கிறதுக்கான ஒரு அதிகாரியையும் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, சுகாதாரம், அன்னப்பிரசாதம் மற்றும் ஸ்ரீவாரி சேவை அதிகாரிகள் கொண்ட குழு வந்து எப்பவுமே அந்த ஏஇக்கு வந்து ஒருங்கிணைஞ்சு எந்த தொந்தரவும் இல்லாம சரியான தகவல்களோட பக்தர்களுக்கு விரைவான தரிசனம் செய்யறதுக்கு பாடுபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இதுவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நிறைய பக்தர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரு சில இடங்கள்ல ஈயோ வந்து நேத்து ஆய்வு வந்து செஞ்சிருக்காங்க. அது எந்தெந்த இடங்கள் அப்படின்றதும் அதை பத்தின தகவலும் சொல்லியிருக்காங்க. அதே போல அதோட போட்டோஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இதுல வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதிகாரிகளோட ஈயோ செவ்வாய்க்கிழமை மாலை ஜனதா கேன்டீன்கள் மற்றும் ஹோட்டல்களை ஆய்வு செய்து பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு விலை மற்றும் வெளியில அவங்க வச்சிருக்கக்கூடிய பலகைகள்ல காட்டப்பட்டிருக்க விலையோட சரி பார்த்திருக்காரு. சீலா தோரணம், நாராயணகிரி விருந்தினர் மாளிகை எண் 3 மற்றும் சேஷாத்ரி நகர் குடிசை வீடுகளில் உள்ள வரிசைகளையும் ஆய்வு செஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கூட ஒரு டிஸ்கஷனும் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்ஸ்பெக்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் பார்த்தாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றதையுமே நேற்று சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னைக்கும் வந்து ஒரு மதிப்பாய்வு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இது எதை பத்தி அப்படின்னா, அன்னப்பிரசாதம் சென்டர் இருக்கு இல்லையா, அங்க வழங்கக்கூடிய அன்னப்பிரசாதம் பத்தின ஒரு தகவல் தான். ஃபர்ஸ்டே வந்து ஐயா என்ன பண்ணாருன்னா, அன்னப்பிரசாதத்தோட தரத்தெல்லாம் போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அங்க இருக்க பக்தர்கள் கிட்டையும் ஃபீட்பேக் வந்து கேட்டாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, திருமலையில் மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத வளாகம், விக்யூசியில் இருக்கக்கூடிய அக்ஷயா சமையலறை, பிஎஸ்சி 2 ஊழியர்களின் உணவகம் மற்றும் SPRH தவிர யாத்ரீகர்களுக்காக திருமலையில் உணவு தயாரிக்கப்படும் பணியிடங்களை அவர் ஆய்வு செஞ்சிருக்காரு. நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடித்து கிடப்பில் போடப்பட்டுள்ள பாஞ்சன்யம் சமையலறையை திறக்க பரிசீலிக்குமாறும் அன்னப்பிரசாதம் மற்றும் பொறியியல் துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமலையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வார இறுதி நாட்கள்ல சராசரியா எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க, வார நாட்கள்ல எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க, கீழ் திருப்பதியில எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு கணக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நன்கொடையாளர்கிட்ட வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு ஆவரேஜா நன்கொடைகள் வந்து இந்த அன்னப்பிரசாதத்துக்காக வாங்கப்படுது அப்படின்ற விஷயத்தையுமே இதுல ஷேர் பண்ணியிருக்காங்க. பக்தர்களுக்கு வழங்கப்படும் மோர் பாலின் தரத்தை உயர்த்தவும், சமையல் செய்யும் பகுதிக்குள் இருக்கும் வளாகத்தை சுத்தமாகவும் உலர்வாகவும் வைத்திருக்கவும் துணை ஈயோ ராஜேந்திரா கேட்டரிங் சிறப்பு அதிகாரிகளுக்கும் பரிந்துரை செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் அதிகரித்து வரும் பக்தர்களுக்கு ஏற்ப மனித வளத்தை மேம்படுத்துதல், அதிகரித்து வரும் தேவைக்கு ஏற்ப 10 ஆண்டுகள் பழமையான இயந்திரங்களை மாற்றுதல், அன்னப்பிரசாதத்தின் தரம் மற்றும் அளவை மேம்படுத்த உணவு ஆலோசகரை நியமித்தல் உள்ளிட்ட பிரச்சனைகளில் மேற்கொண்ட தேவைகளை விரைவில் நிறைவேற்ற உறுதியான செயல் திட்டத்துடன் வருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து நமக்கு கண்டிப்பா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்பதான் ஒவ்வொரு துறைகளுக்குமே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணதை வச்சு இந்த விஷயங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே வந்து இன்னும் நிறைய அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்குங்க. இப்போதைக்கு இதுதான் முக்கியமான அப்டேட். அதே மாதிரி இன்னையிலேருந்து ஜேஷ்டாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட ஃபோட்டோஸும் நம்மளோட டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கோம். வேற எந்த லேட்டஸ்டான அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஷேர் பண்ணிடுவேன். டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். டீட்டெயிலான வீடியோ சேனலில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து டெய்லியும் கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வாங்குறதுக்கு இப்போதைக்கு 2 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் டைம் சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லை அதோட மெத்தடை மாறுமா அப்படின்றது எதுவுமே தெரியல. ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நேரடி சர்வதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் திருமலையில வந்து பக்தர்களோட லைன் வெளியில இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. க்ரௌடு வந்து இருக்கு, ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்குல ஓரளவுக்கு இருக்கு. டைமிங் அப்படின்றது 20 மணி நேரம் அப்படின்னு சொல்லி டிடிடியோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்காங்க. நேற்று தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,125 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. SST டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். க்ரௌடுன்றது ரொம்ப ஹெவியா க்ரௌடு இருக்கு அப்படின்றதுல ஓரளவுக்கு மாடரேட் க்ரௌடு வந்து இருந்துட்டு தான் இருக்கு. கம்பார்ட்மெண்ட் தாண்டி வெளியில கியூ இருக்குன்றது டிடிடியோட அஃபிஷியல் அப்டேட்.
ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணால் பரவாயில்ல அப்படின்றது தான் விஷயம். இதில் வந்து நம்ம நிறைய பேர் இப்போதைக்கு ட்ராவல் பண்ணாமல் தர்ஷன் டிக்கெட் மட்டும் சாமி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா அப்படின்றது தெரியல. எப்போ அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு மதுரையிலேருந்து போகக்கூடிய பஸ்ஸில் வந்து காளகஸ்தி டு திருப்பதி, அதே மாதிரி மதுரை அந்த பஸ்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்குது. அதோட போஸ்ட் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. ரிசல்ட் வந்து 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்குலாம் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நானுமே 2 வருஷத்துக்கு மேலே நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் மூலமாக நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. அவங்களும் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஒரு 4 வருஷம் பக்கமாக ட்ரை பண்ணி போன மாதம் தான் எனக்கு சுப்ரபாத சேவாவில் தர்ஷன் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயமே சொல்லியிருந்தாங்க. ஸோ 4 வருடங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து பாலாஜியின் அருளால் கடந்த மாதம் சுப்ரபாத சேவை வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 வருஷன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய டைம் அப்படின்றது பாருங்கள். அதனால் நான் ஒரு டைம் பண்ணேன், 1 வருஷம் பண்ணேன், கிடைக்கலனாலும் ரிப்பீட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஃப்ரீ தான். செலக்ட் ஆனால் பார்த்துக்கலாம், செலக்ட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் மந்த்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை வேறு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்கள் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறமா டெய்லி ஈவோ ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு லைன் கிடைச்சாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து ஈவோ கிட்ட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் இன்னும் அந்த ப்ரோக்ராம் நடக்கலை, அடுத்தடுத்த மாதங்கள் வந்து வைப்பாங்க. கண்டிப்பாக நம்மளோட குறைகளை கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.